அவள் தானே எங்கள் புன்னகை. என்ன அவரு நைட்டு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுறாரு? சாயந்தரம் 5 மணிக்கு வெளியே போனவர் இன்னும் வராமல் இருக்காரு. பூ வாங்கிட்டு வர சொன்ன பொண்ணே தூங்கியிருப்பா, இன்னும் என்ன பண்ணுறாரோ? எனக்கு படித்து படித்து பைத்தியமே பிடிக்குது. வேணாம், கொஞ்ச நேரம் புக்கை தூக்கி ஓரமாக போடுவோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். என்னப்பா வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க பூவே? அது அது ஒன்றும் இல்லை. இல்லை, நானும் எல்லா இடத்துலையும் பூவை தேடி வந்தேன். ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளோ நேரம் வரைக்கும் கடை வச்சுருக்கீங்க. இது நான் வழக்கமாக பூ வச்சு வியாபாரம் பண்ணுற இடம் இல்லைப்பா. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல வியாபாரம் பண்ணுவேன். இந்த வாரத்தில் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறேன். எப்படியும் 10 மணிக்கு மேலே தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். இப்போ என்ன மணி 9:15 தானே ஆகுது. ஓ இல்லை, நானும் ஒவ்வொரு இடமா தேடிட்டே வந்தேன், எங்கேயுமே பூ இல்லை, அதான். ஓ அப்படியா, சரிப்பா. என்ன பூ வேணுமா? ம் ஆமாம். ஏப்பா இப்படி தெரியுமாடுற? பொண்டாட்டிக்கு தானே வாங்கிட்டு போகிறேன். இல்லை, அது தங்கச்சிக்கு. ஓ தங்கச்சிக்கா, சரி எவ்வளோ கொடுக்கட்டும்? அது ஒன்றும் இல்லைம்மா, என் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, மாசமாக இருக்கா. அவள் ஹஸ்பண்டு, அதாவது என் மாப்பிள்ளை வெளியூரில் இருக்காரு. இந்த மாதிரி டைமில் மாசமாக இருக்கிற பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி தரணும்ல. என் தங்கச்சி ஆசைப்பட்டு மல்லிகைப்பூ என்கிட்ட கேட்டா, அதான் அவளுக்காக தான் ஒவ்வொரு இடமா தேடி தேடி போனேன். கடைசியில் நீங்கள் தான் வச்சிருந்தீங்க. தங்கச்சி மேல அவ்வளோ பாசமா? இந்த உலகத்திலேயே நான் பெருசாக நினைக்கிறது என் குட்டிமா, என் தங்கச்சி தான். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த காலத்துலயும் தங்கச்சி மேல இப்படி ஒரு பாசமான அண்ணன் நான். சரிப்பா, எவ்வளோ கொடுக்கட்டும்? தங்கச்சி கொஞ்சமாக தான் கேட்டா. ஆனால் கொஞ்சமாக வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால ஒரு 3 முழம் கொடுங்க. தங்கச்சின்னு சொல்ற, உனக்கு பொண்டாட்டி இல்லையாப்பா? மழை தேடி நான் நனைவேன், சம்மதமா சம்மதமா, குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா, கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. என்னப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க? யோசிக்கிறத பார்த்தா பொண்டாட்டி இருக்கும் தான் போல. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? பொண்டாட்டி இல்லைன்னா உடனே பதில் வந்திருக்கோம். பொண்டாட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்கிறேன். பொண்டாட்டிக்கும் வாங்கி கொண்டு போய் கொடுப்பா. உன் பொண்டாட்டி என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உன் தங்கச்சி மேலே நீ வச்சிருக்க பாசத்தை கண்டிப்பாக உன் பொண்டாட்டி மேலே நீ வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்போது உன் தங்கச்சிக்கு நீ பூ வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உன் பொண்டாட்டிக்கு அது ஏக்கமாக தானே இருக்கும். கூட சேர்ந்து உன் பொண்டாட்டிக்கும் வாங்கிட்டு போ. ஒரு பொம்பளையாக இருந்து நானே சொல்கிறேன், என்ன பொண்ணுங்களாம் எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுவும் புருஷங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுக்கு அளவில்லா சந்தோஷமா இருக்கும்பா. அந்த விதத்தில் இந்த மல்லிகைப்பூ ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடு. சார், இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் போட்டிருக்கிறது படி உங்களோட விருப்பத்துக்கோ வெறுப்புக்கோ என்றைக்குமே உங்களுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன் சார். ஒரு வருஷம் உங்களுக்கு பொண்டாட்டியாக நடிக்க சொன்னீங்க, அதுக்காக மட்டும்தான் வந்தனே தவிர மற்றபடி உங்கள் பொண்டாட்டியாக மொத்தமாகவே இருக்கிறதுக்கு இல்லை சார். பிரியாத வரம் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா, பிரிந்தாலும் உன்னை சேரும் உயிர் வேண்டும், சம்மதமா. என்னோட இதுதான், ஆனால் எனக்கானது இல்லை. உங்களை இந்த மாதிரி நேரில் கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கு விக்ரம். ஆனால் என்னை ஃபோட்டோவில் கட்டி பிடிக்க வச்சிட்டீங்கல்ல. உங்களை சொல்லி எந்த தப்புமே இல்லை. எல்லா தப்புக்கும் நானும் தானே காரணம். அக்செப்ட் பண்ணுற விக்ரம். இருந்தாலும் இந்த வலின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, காரணமே தெரியாமல் ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வலியை எனக்கு கொடுத்துருக்கீங்க விக்ரம். ஆனால் இந்த வலி கூட எவ்வளோ சுகமாக இருக்கு தெரியுமா. உங்களுக்காக அனுபவிக்கிறேன்ல. ஐ லவ் யூ விக்ரம். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா, பிரியமானவனே. நான் வரேம்மா. போயிட்டு வாயா. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ, தாயான தாய் வரோ, தங்கரத தேரி வரோ. செல்லம், என் குட்டிமா என்ன பண்ணுறீங்க? இப்போதைக்கு அம்மாவுக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லை. என்ன பண்ணுறது? ஆனால் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துட்டு வருவீங்க தெரியும். நீ வெளியே வர நாளையும் உன் அப்பா என்னை பார்க்க வர நாளுக்காகவும் அம்மா ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆனால்
நாள் தான் வேகமா நகரவே மாட்டேங்குது. சீக்கிரமா நகரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த எதிர்பார்க்கும் போது அது நம்ம கையில கிடைக்கணும். அது கிடைக்காத போது அதோட வலி யாருனாலையும் சொல்ல முடியாது. உன் அப்பாவை மிஸ் பண்றது அப்படித்தாண்டா இருக்கு. ஆனா காத்திருந்து கிடைக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணுவேன். பாரா கனியா, வாங்க வாங்க வாங்க. என்னடி பண்ண? என்னதான் ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்களே. ஏதாவது வேலை செய்யணும்னா உட்காரு 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 அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வாய் இருக்கு பாத்தியா? வாய் சரியான வாய். வாங்க. நான் உனக்கு மாமியார் இல்ல, நீதான் எனக்கு மாமியார். சொல்லுங்க மாமியாரே, என்ன உங்க மருமக உங்க பேச்ச கேட்காம இருந்தது தப்புதான். சொல்லுங்க. நான் என்ன பண்றேன்? வயிற்றுக்குள்ள இருக்கிற செல்லக்குட்டி, அந்த செல்லக்குட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஒண்ணு மாதிரிதான். நீ உங்க அம்மா வயிற்றுக்குள்ள என்னென்ன சேட்டை பண்ணியோ அந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்ப கூட சாக்லேட் விட மாட்டேன், அப்படித்தானே? நல்லா இருக்கும்டி. ஆனா உங்க அப்பா நீ தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. அனி ஏண்டி ஒரு இடத்துல உட்காரியடி ஆடி அடங்கி? எங்களுக்குள்ள பார்த்தாலும் ஓடிக்கிட்டே. ஓ துரத்தி தான் வந்திருக்கீங்களா? ஐயோ முடியலம்மா. ஷோ கொஞ்சம் வயசாக வயசாக சேட்டை சரியான சேட்டை. எப்ப நடக்க ஆரம்பிச்சாலும் அதுல இருந்து சேட்டை. அடுத்த வருஷம் கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கிறேன் பாரு. ஆமா நீங்க பேசணும் உங்க குட்டி பாப்பாக்கு எல்லாம் புரிஞ்சிரும். அதான் பாருங்க, நீ வந்ததும் மாமியார் எப்படி மருமகளை மிரட்டுவாங்க. அதான் எங்க அம்மா எப்படி மிரட்டாங்க? மிரட்ட மாட்டாங்க, அது பாசமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ மிரட்டா. அதான் அவதான் மாமியார், நீ தான் மருமக. ஓகேவா? அப்படித்தான் இருக்கணும். சரி வாங்கி சாப்பிடலாம், நீ வா. ஆமா அவங்க மாமா ஒரு மாதிரி நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. குட்டி பாப்பாவும் நீங்களும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. உங்க குட்டி பாப்பா சாக்லேட் சாப்பிடுற நிலைமையில தான் இருப்பாங்க பாரு. சாக்லேட் சாக்லேட் சாக்லேட். ஐயோ உங்க அப்பாக்கு தெரிஞ்சுனா என்ன தாண்டி கொள்ளுவாரு. ஆமா உன்னை பெத்ததுக்கு நான் அடிதான் வாங்கணும். வாழு வாழு. என்னம்மா ஹரி, உங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரா? பேசுனேன் நீ. நேற்று பேசினேன், இன்னைக்கு பிஸியா இருப்பார் போல. கவலைப்படாத ஹரி, சீக்கிரமாவே உன் வீட்டுக்காரர் வந்துடுவார். என்ன இந்த சமயத்துல ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளோ ஏக்கம் எவ்வளோ ஆசைகள் இருக்குன்னு ஒரு தாயான எனக்கும் தெரியும். என்ன விஜய் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு. தங்கத்தட்டில் தாங்காத ஒரு குறை தான். அத்தையாகட்டும் எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் நான் அதிகமாக என்னை பார்த்துக்கணும், என்னை கேர் பண்ணிக்கணும், என் கூடவே இருக்கணும்னு நினச்சது என் புருஷன் விஜய் மட்டும்தான். அதே மாதிரி தான். ஓகேவா? ஃபீல் பண்ணாத, சீக்கிரமாக வந்துடுவார். ஓகே சரிங்க நீ. அம்மா மாமியாரே வருவீங்களா? வாய் வாய் வா. சார் என்ன சார்? அதான் எல்லாருமே போயிட்டாங்கல்ல, ஒர்க் டியூட்டி முடிஞ்சது. நானும் வீட்டுக்கு போகணும் சார். இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது மிருதுலா. சார் என்ன சொல்றீங்க? முன்னெல்லாம் ஒர்க்ல அவ்வளோ சின்சியரா இருந்த மிருதுலா இப்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு 3 நாள் லீவ் எடுக்கிறீங்க, 4 நாள் லீவ் எடுக்கிறீங்க. இங்க இருக்கிற பெண்டிங் ஒர்க்லாம் யார் மிருதுலா பாக்குறது? அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க கரெக்டா பாக்குறாங்க. ஆனா நீங்க உங்க ஒர்க்கை பெண்டிங்ல வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் அதுக்கு தான் டைம் கேட்டேன் உங்ககிட்ட. நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன்னு சொன்னேன்ல சார். மிருதுலா இது மேட்ரிமோனி ஆஃபீஸ், ஓகேவா? கால் பேசுறதையும் தாண்டி நிறைய வேலைகள் இருக்கு. எல்லா வேலையும் பார்க்கணும் மிருதுலா. சோ இது நைட் ஷிஃப்ட் உட்காந்து வேலை பார்த்துட்டு போங்க. என்ன திடீர்னு பாவாடசாமி ஒரு மாதிரி ஃபயரா பேசுறா? ஒரு மாதிரி காமெடி தானே பேசிட்டு தெரியவா? என்னாச்சு மிருதுலா? போய் ஒர்க்க பாருங்க. சார் நைட் டைம்ல டியூட்டி பார்க்க முடியாது சார். நான் வீட்ல இன்ஃபார்ம் பண்ணாமலே வந்திருக்கேன். என்னால எப்படி சார் நான் மட்டும் உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும்? சார் அதுவும் இன்னி இடத்துலலாம் யார் சார் ஃபோன் எடுத்து பேசுவா? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க சார். தூங்க போற டைம்ல தான் மேட்ரிமோனில இருந்து கால் பண்ணுவாங்களா? நான் இப்போ உங்களை கால் பேச சொல்லல, கால் ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் எடுத்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு மிருதுலா. கால் பேசுறது ஒரு சைடு இருந்தாலும் உங்களை ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல எதுக்கு நான் போட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன இவன் எதுக்கு இப்படி பேசுறான்? ஒருவேளை பாவாடசாமி வில்லனாக மாறிய தருணமா? ஒருவேளை நம்ம லவ் பண்றது தெரிஞ்சிருச்சோ? சார் என்னாச்சு சார் உங்களுக்கு? நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தா கூட டே டைம் ஒர்க் பண்ணாத, வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன சார்? ஒர்க் இருக்கிறதுனால தான் எல்லாரும் உங்க ஒர்க்கை கரெக்டா முடிச்சிட்டாங்க மிருதுலா. என்ன சார் நைட் ஃபுல்லா உட்கார்ந்து ஒர்க் பண்ணனும் அவ்வளவுதானே? நான் வீட்ல இன்ஃபார்ம் பண்ணல, இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அட பாவி, நீ நைட் ஃபுல்லா வேலையா? டே மதியானமே உன்கிட்ட எவ்வளவோ ஓபி அடிச்சு இந்த ஆபீஸ்ல வேலை பார்ப்பேன்டா. ஐயோ நைட் ஃபுல்லா நான் எப்படா தனியா உட்கார்ந்து வேலை பார்க்க? ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? நான் மட்டும் எப்படா வேலை பார்க்க? சரி இவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். வாங்க சார், மணி என்ன 10 மணி ஆக போகுது, இப்பதான் வர்றீங்க? இல்ல வெளியே ஒரு சின்ன வேலை, அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன், அதெல்லாம் லேட் ஆயிடுச்சு. சாரி. பரவாயில்ல சார், ரூம் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்.
எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் அந்த ரூமில் இருந்தேன்ல, அங்கே இருக்கும்போது அதே ஃபீல் ஆச்சா, அதனால இங்கே வந்துட்டேன். பரவாயில்ல, அங்கே தான் போனேன். அம்மா தான் ரூம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இங்கே வந்துட்டேன். ம் சரி, சாப்பிட்டீங்களா? வாங்க நம்ம என்ன சாப்பாடு? இல்லை, வெளியவே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்னது? இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, அக்கறையெல்லாம் இருக்கு போல. ஏன் இப்படி? இல்லை, இது வரைக்கும் நீ சாப்பிட்டியான்லாம் என்னை பார்த்து ஒரு டைம் கூட கேட்டதில்லை. அதான். ஆ, அப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கேட்கணும்னு தோணுது. ஏன் கேட்கக்கூடாதா? நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. நான் சாப்பிட்டேன். ம், சரி. என்ன ஒரு கையில் ஏதோ கவர் வச்சுட்டு வந்திருக்காரு. அதான் கையில் கவர் வச்சிருக்கேன்னு தெரியுதுல. என்ன எதுன்னெலாம் கேட்க மாட்டியோ? அப்புறம் ஹரி பூ கேட்டலே வாங்கி கொடுத்துட்டீங்களா? ஆ, வாங்கிட்டு வந்தேன். ஹரி தூங்கிட்டா. லேட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? அதனால நாளைக்கு வச்சுக்க சொல்லி அம்மாட்ட கொடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட்டேன். ஓ, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்திருந்தா வச்சுட்டு இருந்திருப்பா. சரி, ஓகே, நாளைக்கு வச்சுப்பா. சரி சார், நீங்கள் தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருக்குது, நான் படிச்சுக்கிறேன். படிக்கிறீங்களா? எதுக்கு? அது சும்மா தான் சார். அது அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா. நீங்கள் தூங்குங்க சார். ஐயோ, வாங்குற வரைக்கும் ஒன்றுமே தெரியல. கொடுக்கும்போது ஒருவேளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது? அப்படி நினைக்க மாட்டான்னு தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு அட்வான்டேஜாக இருக்கும். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம்? அது அது ஒன்று ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது அது அனி, அது நான் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? நீங்கள் என்ன விஷயம்னே சொல்லலை, அப்புறம் எப்படி நான் தப்பாக நினச்சிக்க போகிறேன்? முதல்ல சொல்லுங்க. அது அது நான் ஹரிக்கு பூ வாங்கும்போது உங்கள் ஞாபகமும் வந்துச்சு. அதனால உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். என்னது? இல்லை, மல்லிகைப்பூ. அது நான் கேட்கவே இல்லை. இல்லை, ஹரிக்கு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லும் போது நீங்களும் தானே பக்கத்தில் இருந்தீங்க. அது எப்படி அங்கே கேட்டுட்டு வந்து உங்களுக்கும் வாங்கிட்டு வரலைன்னா? அதான், ப்ளீஸ் வச்சுப்பீங்களா? சார், ஒன்று கேட்கவா? ம், இல்லை, ஓயாமல் அக்ரிமெண்ட் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம லைஃபு அப்படி தானே சார் போயிட்டுருக்கு. இதில் அக்ரிமெண்ட் படி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்காக இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தோணுதா என்ன? இந்த இடத்துல அக்ரிமெண்ட் பற்றி பேச வேணாமே. ஸோ நான் வாங்கிட்டு வந்த பூவை வச்சுப்பீங்களா மாட்டீங்களா? அதை வச்சுக்கிறதும் வச்சுக்காம இருக்கிறதும் உன் விருப்பம். கோவலாம் படுறீங்க? கோவலாம் பட தெரியுமா என்ன? இல்லை, அந்த பூவை வச்சுக்கணுமா வேணாமன்னு நீ தான் முடிவெடுக்கணும். அதான். நான் வச்சுக்கணும் தானே வாங்கிட்டு வந்தீங்க, அப்புறம் எப்படி நான் வச்சுக்காம இருப்பேன்? இல்லை, பதில் எதுவுமே பேசாமல் இருந்தது. நான் ஒன்று சொல்லவா? கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணுக்கும், அதாவது நம்ம மேரேஜ் கொஞ்சம் வித்தியாசமான மேரேஜ் தான் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கும் எல்லா உணர்வும் இருக்குது. கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணும் தம் புருஷன்கிட்ட அதை எதிர்பார்ப்பாங்க, இதை எதிர்பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதிர்பார்க்காம கிடைக்கிற ஒரு விஷயம் ஒரு முளை மல்லிகைப்பூ. ஸோ ஒரு பொம்பளையா இருந்து நானே சொல்கிறேன், என்ன பொண்ணுங்களாம் எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுவும் புருஷன்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுக்கு அளவில்லா சந்தோஷமா இருக்கும்பா. அந்த விதத்தில் இந்த மல்லிகைப்பூ ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடு. என்னங்க, எனக்கு அந்த பூவை வச்சுக்கணும்னு ஆசை. ஆனால் அதை வாங்கிட்டு வந்தவங்களே வச்சு விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்தவங்களுக்கு வச்சு விடணும்னு என்ன இருந்தா அந்த பூ என் தலைக்கு வரட்டும், இல்லையா அது அந்த இடத்துல தான் இருக்கும். நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ணத் தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே. எப்படி இருக்க? முன்னை விட இப்போ பார்க்க அழகா இருக்கு. இந்த அழகை சேர்த்தது கூட நீங்கள் தான் சார். அனிதா, நீ இப்போ
எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அதுக்கு உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன் நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாளும் குட் நைட். டேய் சரண், இப்போ எதுக்கு ரூம்ல இல்லாம இங்க கூட்டிட்டு வந்த? உள்ள இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுடா, அதான் உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதுதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அண்ணி மட்டும் தனியா இருக்காங்கடா உள்ள. தனியாலாம் இருக்க மாட்டா, அவ நைட்டு டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தா, அதை வாங்கிட்டு என்ன தேடிட்டு இருப்பா. தேடிட்டு இருப்பாங்கன்னு தெரியுதுல, அப்புறத்துக்கு இங்க வந்து உட்காந்த அறிவு கட்டவனே. அவ வருவாடா, நீ பேசாம இரு. ஏமா தீஸ், நான் நான் சந்தியாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல. என்ன திரும்பவும் வேதாளம் முருங்கு மாதிரி ஏறின மாதிரி பேசிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியலையே. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் நான் சினிமா டைலாக்லாம் அடிக்கிறேன்னு நினைக்காத என்ன, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் கண்ணீருக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பொண்ணு தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணீருக்கு பின்னாடி இருந்தது மிருதுலா தான். ஆனால் என் வெற்றிக்கு பின்னாடி இருந்தது எப்போதுமே நம்ம லைஃப்பில் நெகட்டிவை விட பாசிட்டிவாக தான் எப்போதுமே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் என்னோட கண்ணீருக்கு காரணமாக இருந்தது மிருதுலா. ஆனால் என்னோட வெற்றிக்கு காரணமாக இருந்தது என் பொண்டாட்டி சந்தியா தானடா. அவளை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அவள் ஏன்டா நான் பண்ண கஷ்டத்தெல்லாம் ஒரு கஷ்டமாகவே நினைக்காம திரும்ப திரும்ப என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா அடுத்தடுத்துன்னு முன்னேறி நீ முன்ன போ நான் உன் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி தள்ளிவிடுற மாதிரியே அவ ஏன்டா நடந்துக்கிறா. இதே இவ இடத்துல வேற எவ்வளவு இருந்தான்னு வச்சுக்கேன், நான் பண்ற இந்த சின்ன சின்ன விஷயத்த கூட அவளால தாங்கிக்க முடியாது. தூக்கி போட்டு நான் கட்டின தாலிய கழட்டி வீசிட்டு போயிருப்பாளுங்க. ஆனா இவ ஏன்டா அந்த மாதிரி எதுவுமே செய்யாம என் கூடவே துணையா இருக்கணும்னு நினைக்கிறா. சந்தியாவை லவ் பண்றியா? என்ன சரண் பதிலவே காணும்? அது நீ சந்தியாவை லவ் பண்ற. எப்படி சொல்ற? ஒருவேளை உன் மனசுல சந்தியாவை பத்தின எந்த தாட்டுமே இல்லை, அதை பத்தி உனக்கு எதுவுமே இல்லை, முதல்ல மாதிரியும் உனக்கு சந்தியாவை பிடிக்கல அப்படின்னா நான் கேட்ட கேள்வியே இல்லைன்னு உங்ககிட்ட இருந்து பதில் வந்திருக்கும். ஆனா நீ எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கும் போதே எனக்கு தெரியலையா நீ சந்தியாவை லவ் பண்ற. மேபி, பட் அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஸோ என்னோட காதலை அவள் பெருசாக நினைப்பாளான்னு எனக்கு தெரியல. ஆனால் சந்தியாவை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது. அவள் சந்தோஷமாக இருக்கணும். அவளுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கலைனாலும், அவள் என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்கலைனாலும் அவள் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு அது மட்டும் தாண்டா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரண், ஒன்று புரிஞ்சுக்கோ, பசங்க நம்மளுக்கு கஷ்டம் இருந்தால் வெளியே காட்ட மாட்டோம். அதாவது காட்ட மாட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னாலும் அவங்க அவங்களோட கண்ணீராக அதை வெளிப்படுத்திடுவாங்க. இது பொண்ணுங்களோட ரியாலிட்டி. எல்லாரும் சொல்லுவாங்க பொண்ணுங்க மனதளவில் தைரியமானவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவும் தனக்கு பிடிச்ச தன்னோட பர்சனோ இல்லை தான் புருஷனோ ஏதோ ஒன்று, என்ன யாராவது ஒருத்தவங்க ஒரு சின்ன விஷயம் கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டா கூட அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ இவ்வளோ நாளாக சந்தியா கிட்ட நடந்துக்கிட்டது அப்படித்தான் இருந்தது. இதுக்கு மேலே நீ சந்தியாவை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நேற்று ஹாஸ்பிட்டல் வச்சு பேசின பார்த்தியா, அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா உன் வார்த்தையில் உண்மை இருந்தது. இருந்தாலும் உன்னால மிருதுலாவை மறக்க முடியாது, எனக்கு அது தெரியும். அதாவது டபுள் சைடு லவ்வை விட ஒன் சைடு லவ்வுக்கு வேல்யூ அதிகம். ஏன்னா அது கற்பனையில் வாழ்கிற வாழ்க்கை. காதல்னாலே கற்பனை தான், அது கை கூடுற வரைக்கும். அதுவும் ஒன் சைடு லவ் சொல்லவே வேணாம்.
ஸோ உன் பெயின் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா வாழ்க்கை இதுதான், இதுதான் உன்னோட விதி அப்படின்னா அதுக்கு ஏற்றப்ப நம்ம மாறிக்கணும். நீ மாறிட்ட, ஆனா முழுமையா மாறி சந்தியாவை ஏத்துக்கோன்னு சொல்றேன். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு அண்ணன். அண்ணங்கிறத தாண்டி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கு, ஓகேவா? ஏன்னா என் லைஃப்ல என்னவா இருந்தாலும் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணுவேன். நீயும் அதே மாதிரி தான். என்ன இன்ன வரைக்கும் உனக்கு எனக்குமான பாண்டிங் போனதே கிடையாது. நம்ம வீட்டில் பிறந்த 6 பேர்ல நம்ம 2 பேரும் தனித்துவமா இருப்போம். அதே மாதிரி தான், ஓகேவா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னு எனக்கு தெரியும், ஓகேவா? அது நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் உனக்கு மேரேஜ் ஆச்சு. இப்போ அது நடக்கணும்னு நான் சொல்லலை, ஓகேவா? ஆனால் குழந்தைய பற்றி கொஞ்சம் யோசின்னு தான் சொல்கிறேன், ஓகேவா? இதுக்கு மேலே உன் விருப்பம். ஒரு தம்பியா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் விருப்பம், உன் பொண்டாட்டி. டே முண்டா, சாரி சாரி மகேஷ். ஏங்க இங்க இங்க என்னங்க பண்றீங்க? ஐயோ, மரியாதை வேற லெவல்ல இருக்கு. என்ன சரண், எங்க போடுறதுல ஒரு மாதிரி இருக்கு. டேய், அவ எப்போதுமே நீ முண்டன் தானே கூப்பிடுவா, எனக்கு அது பிடிக்கும். நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி, நல்லா இருக்குடா. சாரிங்க, சாரி. ஏங்க எங்கேயாவது வந்தா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டீங்களாங்க? சி, ஓவரா சீன் போடாத. என்ன எப்பயே எப்படி கூப்பிடுவ அப்படி கூப்பிடு. வாங்க போவாங்கன்னு. முன்னே சொல்லி தர வேண்டியதானே? நான் எவ்வளவு நேரம் மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறது? சீ, எரிச்சலா வருது. எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லாம கூட வர்ற? அவன பாரு, உனக்கு உடம்பு சரியில்லை உனக்கு தெரியாதா? என்ன உன் பின்னாடி வந்து உனக்கு உடம்பு சரியில்லை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா? ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடணும், மாத்திரை போடணும், ஹாஸ்பிடல் போகணும், செக் பண்ணி இதெல்லாம் எதுவுமே ஞாபகத்திலே இருக்காதா? ஆரம்பிச்சிட்டானுங்க டாம் அண்ட் ஜெர்ரி சண்டே. டேய் மகேஷ், இந்த இடத்த விட்டு நீ எஸ் ஆயிரு. நம்ம ஆள் வேற மெசேஜ் பண்ணான். சரி, கொஞ்ச நேரம் போய் அவட்ட கடல போடுவோம். சதாசிவம், ஒரு வகையில நீ ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்க. ஆனா நீ ஹெல்ப்பே பண்ணாலும் உனக்கு நான் ஆப்பு வைக்கணும் பாத்தியா? ஏன்னா நீ மோதினது சாதாரணமான ஆளுங்க கிட்ட கிடையாது. இனிமேதான் உனக்கு மாறின பைத்த காட்ட போறேன். நாளைக்கு வச்சிருக்கேன்டா உனக்கு ட்விஸ்ட். பாரு, சண்டே ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சிறப்பா சண்டை முடிய வாழ்த்துக்கள். நான் எஸ் ஆகுறேன். சரண் வரேன்டா. டேய், உடம்பு பத்திரம், பாய். எதுக்குடி இப்ப பத்திரம் இப்படி கத்திட்டே இருப்ப? அதான் டாக்டர் குழந்தை மாதிரி பாத்துக்க சொன்னாங்கல்ல, அதான் குழந்தைக்கு சோறு ஊட்டி விட வந்தேன். அவளை பாரு. சரி, ரொம்ப பண்ணாத. என்ன மூஞ்ச பாரு, உட்காரு. நான் என் தம்பிகிட்ட பேச வந்தேன். ஏன் என் தம்பிகிட்ட பேசக்கூடாதா? இன்னைக்கு உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கணுமா? அப்பா உலகத்திலே இல்லாத அண்ணன் தம்பி பாசம். ஆளை பாரு. சரி, உட்காரு. என்ன சைட் அடிக்கிறியா? அப்பப்பா அப்படியே அடிச்சிட்டாலும் ஆளை பாரு. எங்காவது போனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல. உனக்கு எதுக்கு பதட்டமா இருக்கணும்? எனக்கு இல்லாம ரோட்ல பரவலுக்கா இருக்கும்? இருக்கும், உனக்கு இருக்கும். நீ எப்படிப்பட்ட ஆளு? கோவப்படுத்தாத, நல்ல மூட்ல இருக்கேன். ஓ, சரி சரி சரி, புடி சாப்பிடு. என்ன இழிப்பு? அது ஒண்ணும் இல்ல, டாக்டர் என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க சொன்னாங்கல்ல, அதனால சாப்பாடு ஊட்டி விடு. இப்ப ஏன்டி மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்காட்ட வச்சிருக்க? இல்ல, வயிற்றுல தானே குத்து வாங்கியிருக்க, கை நல்லா தானே இருக்கு, சாப்பிடு. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. என்ன திடீர்னு? ஏன் நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே. ஏன் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட மாட்டியா? உனக்கு நான் ஊட்டி விடாம வேற யாரும் ஊட்டி விடுவா? அப்போ பதில் பேசாம ஊட்டி விடலாமே. என்ன வேணும்? நான் ஒரு கண்டிஷன். ஏன்டி சோறு ஊட்டி விடுறதுலயும் கண்டிஷன் போடுறது உன்னால தாண்டி, என்னன்னு சொல்லு. நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன், நான் மாட்டேன்னு சொல்லல. ஆனா நீ கண்ணை கட்டிக்கணும், அப்பனா தான் ஊட்டி விடுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? இதெல்லாம் கண்ணை மூடு, அப்பனா தான் ஊட்டி விடுவேன். கண்ணெல்லாம் மூட முடியாது. அப்போ ஊட்டி விட முடியாது. திமுரு பிடிச்சவ. சரி, மூடுற. இங்க பாரு, ஃப்ராடு ஏமாத்துன அப்புறம் நீ சந்தியாவை வேற மாதிரி பாப்ப, தெரியும்ல? ஆமா ஆமா, அப்படி ஏமாத்துறாங்க. சீக்கிரம் கண்ணை திறப்பியா? மாட்டண்டி. கண்ணை திறக்க கூடாது. கண்ணை திறந்தினா நான் ஊட்டி விட மாட்டேன், பேசாம எந்திரிச்சு போயிடுவேன். சரிடி அம்மா. மாப்பானே. கடி.
பூரி தானடி, பூரி எதுக்கு கடிக்கணும்? டேய் முண்டா, பூயா இருந்தாலும் அப்படியே தண்ணி போட்டு முழுங்குறதா? கடி. ரொம்பதான். ஆ! 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 வலிக்குது, வலிக்குது, வலிக்குது. என்ன தண்ணி கொடுத்த? வரைக்குதா? அப்படி என்ன பூரியில என்ன நிறைய காரம் போட்டாங்களா என்ன? அவளை எதடி இது? ஏண்டி பச்சை மிளகா வாங்கி கொடுத்த? நீ தானே என்ன கொடுத்தா சாப்பிடுவேன்னு சொன்ன, அதான் லைட்டா ட்ரை பண்ணி பார்த்தேன். அவளே வலிக்குது, வலிக்குது, வலிக்குது. உனக்கு எவ்வளவு கொழுப்பு, ஆ? பச்சை மிளகா கொடுத்து. ஆ! என்ன நீ பச்சை மிளகா தானே சாப்பிட்ட? பச்சை மிளகான்னு அவ்வளோ காரமாவா இருக்கும்? இவ்வளவு காரமாவா இருக்குமா? உரிக்கிற வரை எனக்கு தான் தெரியும். அவளே காரமா இருக்குமா? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. டேய் வேணாம் சரண், வேணாம். என்ன வேணாம்? உரிக்கிற உரப்பு. நான் தண்ணி வேணாலும் கொடுக்குறேன், ஆனா வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் காரம் தாங்க மாட்டேன், வேணாம். காரம் தாங்க மாட்டியா? மவளை நீ நீ காலையில என்ன சொன்ன? உனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியல. இப்ப பாருடி. வேணாம் வேணாம் சரண், சொன்னா கேளு. வேணாம், நான் காரம் தாங்க மாட்டேன். காரம் தாங்க மாட்டியா? அப்ப என் காரத்தை போக்குடி. உரைக்குதுடி தெரியுமா? பச்சை மிளகா கொடுத்துட்டு. சரி சரி, நான் வேணா காரத்தை போக்குறேன், ஆனா ப்ளீஸ் 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 வேணாம் வேணாம். எப்படி காரத்தை போக்குவேன்? சாரி. சாரி சொன்னா காரம் போயிருமா? நான் சொல்ற மாதிரி கண்ணை ஒரு 5 minutes மூடு. கண்ண முன்னா காரம் போயிருமா? அது போகும், நீ கண்ணை மூடு. மூடிட்டேன். என்ன பண்ணணும்? என்னடி பண்ற? கண்ணை மூடி. என்ன என்ன உன் மனசுக்குள்ள கொண்டு வா, காரம் போயிடும். இதெல்லாம் ரொம்ப ஓவரி. சொன்னதை செய்டா. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? என்ன? ஒன்றும் இல்லை, காரம் போயிடுச்சு. நான் சொல்லல. டேய் நான் சும்மா தானே டெக்னிக்கல் சொன்னேன், உனக்கு ஒரு குட் ஆயிடுச்சு. சரி சாரி, நான் சும்மா விளையாடுறதுக்காக தான், சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இரு, இப்போ நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன். இல்லை, சாப்பாடு வேணாம். நம்ம பேசிட்டு இருக்கலாமா? நீ இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை, பேசிட்டு இருக்கலாம்னா. ஏய் சரண், என்ன என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்க? இல்லை, நான் கேட்ட கேள்வி. சொல்றல சாஞ்சிக்கலாமா? நீ என்ன கஷ்டப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி அந்த கஷ்டத்தில் உன் அன்பை எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் புரிய வச்ச. ஸோ நீ கஷ்டப்படுத்தினதை நான் கஷ்டமாகவே நினைக்கல, ஆனால் இதுக்கு மேலேயும் நீ என்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் உனக்காக எவ்வளோ கஷ்டத்தை வேணும்னாலும் நான் தாங்குவேன். நான் என்ன பேசினாலும் என்னை விட்டு இனி வெளியே போக மாட்டேன், எனக்கு அது தெரியும். பக்கத்துலயே உன்னை வச்சுக்கிட்டு இல்லாததுக்கு தேடி இருக்க பார்த்தியா? நான் ஒரு முட்டாளி. ஆனா இப்ப தெளிவாயிட்டேன். இனி எனக்கு எல்லாமே நீதான் சந்தியா. நான் என் காதல உங்ககிட்ட சொல்ற தருணம் நீ மறக்கவே கூடாது. அப்படி இருக்கணும். ஐ லவ் யூ சந்தியா. ஐ லவ் யூ டூ சரண். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓ மை காட், என்ன எப்படி? ஐயோ, இப்ப என்ன பண்றது? மாரிமுத்து, மாரிமுத்து, மாரிமுத்து. என்னது சார்? கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு தூரம் வேலை பார்த்தது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. 3 நாளா உட்காந்து பகலா அந்த கொட்டேஷனை மாத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன்.
அது அது இப்போ கையை விட்டு போயிடுச்சு. சார் என்ன சொல்றீங்க? ஆமா மாரிமுத்து, அவங்கிட்ட பொய் சொல்லி வாங்கின கொட்டேஷனை அது டூப்ளிகேட் கொட்டேஷன். ஒரிஜினல் கொட்டேஷனுக்கு அதுக்கு நான் டைப் பண்ணல, டைப் பண்ணி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணதில்ல, அது எல்லாத்தையுமே கேன்சல் ஆயிருச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் இன்னும் அது நீங்க ஒரிஜினல் கொட்டேஷனே போடல சார். சார் இது எப்படி சார் நடந்துச்சு? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து ஒரு மெயில் வந்தது, அந்த மெயில சரியா பார்க்காம உள்ள தட்டி விட்டேன் அவசரத்துல. இ- இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. என் பொண்டாட்டி கூட நேத்து சண்டை போட்டு டென்ஷன்ல அதை தட்டி விட்டேன். அதுல இருந்துதான் இப்படி ராங் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. சார் சார் இப்போ எப்படி சார் கொட்டேஷன் மறுபடியும் மாத்த முடியும்? ஐயோ இது யார் பார்த்த வேலைன்னு தெரியல. மெயில் மாறுற மாதிரி கொட்டேஷன் மாறிடுச்சு. அவகிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கொட்டேஷன்ல சைன் வாங்கினேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல மாரிமுத்து. சார் இதுக்கு ஒரிஜினல் கொட்டேஷன் டைப் பண்ணனும் மறுபடியும் 4 நாள் ஆகும்ல சார்? அதுக்குள்ள அவ ஏதாவது பண்ணி மாத்திட்டா? இல்ல, இதை விடக்கூடாது, இதை விடவே கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. வாரியோ, யார் நீங்க? என் ஆபீஸ்க்குள்ள சார் நம்ம ஒரு பழைய டெண்டரை எழுத்துக்கு எடுத்திருந்தோம்ல சார், அதோட ஃபர்ஸ்ட் ஓனர் இவர் தான் சார். இப்போ அந்த டெண்டருக்கான ரேட் என்னன்னு கேட்டு நேற்றே மார்னிங் மெசேஜ் பண்ணாரு. நான் தான் சார் அந்த ரேட்டை வந்து சொன்னேன். அந்த டெண்டரை இதுக்கு மேலேயும் அதிகமான ரேட்டிங்க்கு நம்ம கொடுக்கலாம்ல சார், அதான். ஓ, உங்க பேரு? அருண்குமார். சாரி, எனக்கு எதுவும் தெரியாது. ஆ, பழைய டெண்டருக்கு நான் என்ன கோட்டிங் போட்டேனோ அதுக்கான ரேட்டு இப்போ இல்லை. அதை விட அதிகமான கோட்டிங்க்கு அது போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரேட்டை நீங்கள் கொடுக்க முடியுமா? உங்களை பற்றி தெரியும் சார். ஒரு டெண்டரோட ரேட்டு ஒரு 2 கோடினாலும் அதுக்கு 80 லட்ச ரூபா. இல்லை ஏன் அது கூட இந்த 2 கோடி சேர்த்து கூட அதிகமான ரேட்டுக்கு விற்று ஏமாத்துறது தானே சார் உங்கள் பழக்கமே? எக்ஸ்கியூஸ் மீ, ரியாலிட்டியை சொன்னேன் சார், அவ்வளோதான். ரியாலிட்டி அப்படி இருந்தாலும் பேசுகிற விதங்கிறது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ஓகே? ஓ ஓகே ஓகே, இல்லை சொன்னேன். ஓகே சார். அப்புறம் இப்போ இடையில ஏதோ 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் எடுத்தீங்கன்னா அந்த டெண்டர் ரேட்டு கூட 60 லட்சம் எச்சாச்சா? மாரிமுத்து, அந்த டெண்டரில் நான் தோத்து தானே போனேன். நான் ஜெயிச்சதா யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ இந்த டெண்டர் என் கையில் இருக்கு. இந்த ராங்கான நியூஸை யார் சொன்னது? சார் நான் தான் எதுக்கும் கொஞ்சம் உங்கள் மதிப்பு மரியாதை கூடட்டும்னு சொல்லி வச்சேன் சார், அதான். மாரிமுத்து எது பண்ணாலும் என்கிட்ட சொல்றது இல்லையே. சாரி சார். இப்போ நீங்கள் தான் டெண்டர் எடுத்த மாதிரி அவருக்கு தெரியும்ல. ஆமாம், நான் தான் வின் பண்ணேன். 1 கோடி ரூபாய்க்கு தான் டெண்டர் பேசியிருந்தேன். பட் வந்து அதிகமான ரேட்டிங் போகிறதுனால ஒரு 60 லட்ச ரூபாய் எச்சா போட்டு வாங்கிட்டேன். டே தகரட்டப்பவாயா, நீ கேடினா நான் உனக்கும் மேலே, என்ன உன்னை விட கேடி. எப்படி 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 நீங்கள் காசு போட்டு செலவு பண்ணி டெண்டரை வாங்குனீங்களா? எப்படி அடிச்சு பிடுங்கன்னு எனக்கு தானடா தெரியும். அந்த டெண்டரை வாங்கி கொடுக்க தான் அருணுங்கிற பேரில் உன் ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்கேன். என்ன பண்ணுறேன்னு பாரு. நீ அண்ணனை வயிற்றுல குத்துனதுக்கும் என் அண்ணியும் என் அண்ணனும் கஷ்டப்பட்டு அந்த டெண்டரை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அதை விட அதுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒருத்தவங்க மொத்தமாக அவங்க வயிற்றுல அடிச்சிட்டில, மொத்தமாக உனக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். ஓ 60 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்திருக்கீங்க. பிரில்லியன்ட் தான் நீங்கள். ஓகே, பழைய டெண்டருக்கான ரேட்டிங்கை நான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன சக்ஸஸ். இந்த டெண்டர் கோட்டிங் முடிகிற வரைக்கும் நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து போகிற அந்த வேலை இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ ஓகே, சரி. நம்ம இனி களத்தில் சந்திப்போமா? இனி நம்ம ஆட்டம் வெறித்தனம். இனி சும்மா தெறிக்க விட்டுறலாம். நீங்க அதிகமான ரேட்டுக்கு தானே டெண்டர் கோட்டிங் போடணும்னு சொல்றீங்க. கொட்டேஷனை மட்டும் ரெடி பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த டெண்டரை ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு கொண்டு போய் பிஸ்னஸ் பண்றவங்க கிட்ட சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். கவலைப்படாம தைரியமா கொட்டேஷன் ரெடி பண்ணுங்க. சிறப்பான தரமான சம்பவத்தை இன்னிதான் பார்க்க போறோம்.